செப்டம்பர் 2. ஸோ செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா கேலண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டே. ஸோ கேலண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிரிகோரியன் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே 1752 1752 செப்டம்பர் 2க்கு முன்னாடி வரைக்கும் ஜூலியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஜூலியன் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ கிளைமேட் வந்து வேற ஒன்று இருக்கும், ஆனால் கேலண்டர் வேற ஒன்று இருக்கும். ஸோ தப்பாக வந்து அந்த ஜூலியன் கேலண்டர் வந்து காமிச்சுது. இதனால போப் கிரிகோரியன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புது வகையான கேலண்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. அந்த டிசைன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2க்கு அப்புறம் செப்டம்பர் 14 வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் 11 நாள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க அந்த வருஷத்தில். அது ஏன் ஸ்கிப் பண்ணாங்கன்னா, ஸோ கிளைமேட் வந்து ராங்காக காமிக்குது, கேலண்டர் ஜூலியன் கேலண்டர் தப்பாக இருக்கிறதுனால அந்த அந்த ஜூலியன் கேலண்டர்லேருந்து கிரிகோரியன் கேலண்டர் மாற்றும் போது 11 நாள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து 1752 எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2க்கு அப்புறம் செப்டம்பர் 14 இருக்கும். ஸோ இந்த நாள் வந்து உலக சரித்திரத்திலே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. இந்த அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டரை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கரெக்டான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேலண்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து கிரிகோரியன் கேலண்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோகனட் டே, தேங்காய்க்கான நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. உலகத்திலே அதிக அளவில் தேங்காய் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் அதிக அளவில் வந்து தேங்காய் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து தேங்காய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரளா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த அன்னைக்கு நம்ம தேங்காவோட எல்லா வகையான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், தேங்காவை நம்ம அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோகனட் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோகனட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாள் பார்த்திங்கன்னா லிவ் ஃபியர்லெஸ் டே. ஸோ பயப்படாமல் வாழணும். வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை வந்து யாருக்குமே எதுக்குமே பயப்படாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபியர்லெஸ் டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக செப்டம்பர் 2 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.